ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிட்கோய்வால சசிகாந்த் சார் பார்த்தீங்க அப்படின்னா கோ-ஃபவுண்டராக இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பிசிஏ மெம்பர். ஓகேங்களா, நீங்கள் பிட்கோயில் ஐடி போட்டு நீங்கள் டீம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் வந்துட்டு சார் வந்துட்டு இப்போ சொல்ல போகிறாரு. யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ போட போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக இருக்கிறோம். சூப்பரா இருக்கீங்க. பிடிச்சிருக்கு சார் உங்களுக்கு ரொம்ப. சரி சரி. ஸோ எல்லாரும் பல பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் லீவாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. எதுக்காக சார் எல்லாரும் வந்திருக்கோம்? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நம்மளுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 30+ ஏஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதிகமாக ஏஜ்னா நான் சொல்ல மாட்டேன், 30+ இருந்தால் வச்சுக்கலாம். 30+ நம்ம ஆயும் இன்னும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சம்பாதிக்க ஓடிட்டே இருக்கும். என்ன காரணம்? கஷ்டம். பணம் சம்பாதிக்க ஓடிட்டே இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது இல்லைங்க. எப்படிங்க சார்? ஊருக்கே கட்டுவாங்க. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் சார், அதுக்கு அடிப்படை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம், ஆனால் பல பேர் வெளியே இருக்காங்க. என்ன நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா? சக்தி வாய்ந்த மனிதர்கள், பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அவங்க லைஃப்ல அவங்கள க்ரோ பண்ணிக்கிறதுக்கு அதிகம் லேர்னிங்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எதுல சார்? லேர்னிங், கத்துக்கிறதுல அவங்களோட டைம் அதிகம் கொடுப்பாங்க. அதே இன்னொரு தரப்பு மக்கள் இருக்காங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவங்களோட டைம் கொடுப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் சார் பொழுதுபோக்குறது. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு அற்புதமான நாளுங்க சார். அற்புதமான நாள், நார்மல் நாள் தானுங்க. ஏன்னா நீங்க இப்படி பேசுறீங்கன்னா நான் ரொம்ப நேரம் பேசுவேன், நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகேங்களா? அப்போ நீட்டா வீட்டுல சிக்கன் மட்டன் பாத்துக்கங்க. தப்பா சொல்லிட்டேன் சார், நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால கொஞ்சம் நம்ம அந்த வீட்லயே இருக்கிறோம். சரிங்க. ஏன்னா நம்ம பண்ற வேலைக்கு அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுங்க அடிக்கடி. அப்படி நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளை இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ லைஃப்ல நம்ம வளரும் அப்படின்னா எதுக்கு சார் அதிக டைம் கொடுக்கணும்? லேர்னிங்காக கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா பணத்துக்காக நம்ம இனிமேட்டு ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரங்கிறது அதிகமா இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. அது உங்க லேர்னிங் அப்படிங்கிறது நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் இங்க இருந்து டெவலப் ஆயிட்டு இருக்க சிம்டம்ஸ் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ரைட்டா தெரியுது. சரிங்க. முடிப்பட்டாங்க அவரு. இவனை எப்படி பேச போறதில்லை. நானும் அவன் அங்கேயே இருந்து மேல இருந்தாங்க முடிவுக்கு வந்துட்டாரு. அவரு தெரிஞ்சிருச்சு. பேசலாம் அப்படி சொல்றீங்க. எப்படிங்க சார்? சப்போர்ட்டா பேசுறாரு, அவரை நீங்க கம்ப்ளைண்டா சொன்னீங்க. சார் கம்ப்ளைண்டா சொல்ல சார், அன்பா சொல்றேன். பாருங்க திருப்பி. சரிங்க சார். சோ அப்ப நம்ம லேர்னிங்காக இங்க நம்மளோட டைம் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இங்க நம்ம லேர்னிங்காக கொடுக்குற ஒவ்வொரு டைமும் உங்களோட லைஃப்ல உங்களோட ஃபினான்ஷியல் கோலை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கான முழு ஸ்கோப்பா நாங்க உங்களுக்கு கூடவே இருப்போம். அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இன்னைக்கு நம்ம இங்க ஒரு முக்கியமா சில விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கோல் செட்டிங் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு கோல் இருக்குங்களா? எனக்கு ஒரு கோல் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிசிஐ கிளப் மூலியமா ஒரு 100 crores ஏர்ன் பண்ண வைக்கக்கூடிய எவ்வளவு பண்ணுங்க சார்? 100 crores ஏர்ன் பண்ண வைக்கக்கூடிய பெருவாரியான மக்களை என் கூட வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நல்லா ஆசை என்ன? ஏன்னா லைஃப் தளபதிங்களா ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நம்ம டெடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பாக நடக்கும். எப்பவுமே சரண்டருக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. ஸோ நான் என்ன சொல்றோமோ அதை வந்து நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே அது நடக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஆனா நான் 100 கோடின்னு சொல்லும் போது அந்த 100 கோடி எப்படி இருக்கும்? ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாரும் 100 கோடி சம்பாதிக்க போறீங்க, பல கோடி சம்பாதிக்க போறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாரும் சம்பாதிச்ச பாடு இல்ல. கரெக்டுங்களா? அப்ப நம்ம இங்க நீங்க 100 கோடி சம்பாதிக்க போறோம்னா அதே மாதிரி நம்ம சொல்ல போறது கிடையாது. ஆதாரபூர்வமா சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு
இங்க சொல்ல போறோம். அப்ப ஆதாரபூர்வமா ஒரு 100 கோடி நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே யாரும் சரிங்க 100 கோடிக்கு சொந்தக்காரர். அந்த மனநிலையில பார்க்கணும். கரெக்டுங்களா? அவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு தேவையா அப்படி ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருதுங்க சார். 100 கோடி வேணுமா? எதுக்கு சார் 100 கோடி அப்படின்னு? கட்டாயம் வேணும் சார். அப்பதான் 1000 கோடி சம்பாதிக்கணும். அது அப்போ ஒரு 100 கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு பெரிய அமௌண்டான்னு கேட்டா இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சுங்க. ஏன் எல்லாத்துக்கும் ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு பணம் ஒரு பொருளாதாரம் வேணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆசைப்பட்ட மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்மளால அடைஞ்சு நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க முடியுதா? இல்ல சார், இல்ல சார், முடியல. ஒரு நல்ல வீட்டுல இருக்குன்னு நம்ம ஆசைப்பட்ட ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா அதுக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை பார்ப்போமா? நம்ம வீட்டு கனவு வீட்டை பார்ப்போம். பட்ஜெட்டு அப்போ பணம் வேணும். நம்மளுக்கு கனவு வேணும் அப்படின்னா பணம் வேணும். அப்போ 100 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்க கனவு இல்லத்தையும் அடைய முடியும். கரெக்டுங்களா? உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உயர்தரமான கல்வி உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அவங்க ஆசைப்பட்ட படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணுங்களா இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு அவங்க ஆசைப்பட்ட படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோமா இல்ல நம்ம இருக்கிறத வச்சு நம்ம யோசிக்கிறோமா? அப்போ 100 கோடிங்கிற பணம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தேவை. கரெக்டுங்களா? இதே நம்ம வீட்டுல ஒரு மருத்துவ எமர்ஜென்சி வருது திடீர்னு நல்ல உயர்தரமான ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொண்டு நாங்க அட்மிட் பண்ணுவோமா இல்ல நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அங்க போய் அட்மிட் பண்ணுவோமா? பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் அட்மிட் பண்ணுவோம். அக்கம் பக்கம் கடை வாங்குவோம், வாய்ப்பு இல்லைன்னா கடை வாங்கி தான் பண்ற சூழல் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ரத்தத்தின் ரத்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம உயர்தரமான ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் மணி தான் உள்ள வருது. என்ன வேணாலும் ஆகட்டுங்க, வீட்டுக்கு மட்டும் ஒரு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அப்போ 100 கோடிக்கு நம்மளுக்கு வேணுமே வேணாங்களா? நம்மளோட பேரண்ட்ஸோட கடைக்கு கூட்டு போறோம். எதையுமே பிரைஸ் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்மளால நீங்க சொல்ல முடியுமா? இந்த தீபாவளிக்கு தான் பட்ஜெட் பார்த்து எடுத்துக்கணுமா? எதனால? பட்ஜெட் கம்மியா இருக்கு. பணம். அப்போ பணங்கிற ஒண்ணு நம்மளுக்கு பெருசா வேணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி சார் இருக்கணும்? ஹை ரேஞ்சில் இருக்கணும், பெருசா இருக்கணும். கரெக்டுங்களா? நம்மளுக்கு மைண்ட் செட் பெருசா இருக்கா இல்லைன்னு பார்த்தலாங்களேங்க. பெரிய பெரிய சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் என்ன சார் சொல்லிட்டு போயிருக்காங்க? திங்க் பிக் ட்ரீம் பிக்னு சொல்லியிருக்காங்க. யார் சார் சொன்னாங்க? அப்துல் கலாம். அப்துல் கலாம். நல்ல விஷயம் தானே சார்? கனவு காணுங்கள் அப்படிங்கிறாங்க. கனவு நீங்க வந்து வந்துட்டு தான் இருக்கு, வராம இருக்கு. தாறுமாறா வருது எப்படி சார், கனவு வருதுங்க? தாறுமாறா போகுது. கூட பழகுற மாதிரி தெரியுது சார். இதெல்லாம் எதுவுமே செட்டிங் கிடையாது சார், நேச்சுரல். ஓகேங்களா? அவங்களா எவ்வளவு கரெக்டா வந்துட்டு இருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டு நம்மளோட முன்னாள் தமிழ்நாட்டை ஆண்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமிதம் கொடுத்த ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ கனவு எப்போ வரணும் அப்படின்னா நம்மளுக்கு தூங்கிட்டு இருக்குல்ல அப்போ வரப்போது கனவு கிடையாது. நம்மள தூங்கவே விடாம ஒரு கனவு பண்ணிட்டே இருக்கணும். நேற்று நைட்டு எனக்கு தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சுங்க. கனவுலாம் வரல, உங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற கனவு எனக்கு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு நம்மளோட திருவள்ளுவர் அழகா ஒன்று சொல்லியிருப்பாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுனால் மற்றது தள்ளினும் தள்ளாம நிறுத்தும்பாரு. அதுக்கு அர்த்தம் என்ன சார்? சார் அதுக்கு அர்த்தம் என்ன சார்? இப்போ பேச சொல்லுங்க சார் அவரை. எதை வேணாலும் நினைக்க, பெருசா நினைக்க, நடக்கணும் நடக்காதாங்கிறத விட்டுடுங்க அப்படிங்கிறாரு. ஆனா நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஆகுமா? இது நம்மளால முடியுமா? அவ்வளவு சிந்தனை அதிகமா வேணும்னு நினைக்கிறது இல்லையே. முதல்ல பெருசா நினைச்சாதான் சார் பெருசா கிடைக்கும். அப்ப இன்னைக்கு இந்த 100 கோடிங்கிறது பெருசா சிறுசுங்களா? இப்ப சிறுசு இருந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் பாசிபிளா இல்லையா, அப்படிதான் அங்க ஓடணும் இங்க ஓடணும் கிடைக்கலையா அப்படின்னு இருந்தா மறந்துருங்க. இன்னிலிருந்து அதுக்கான விஷயத்தை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம சிஸ்டமேட்டிக்கா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே நான் சொல்றேன் அப்படின்னா லைஃப்ல நிறைய பேர் சில டைலாக் சொல்லி ஒரு மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. போதுமென்ற மடங்கு பொய் செய்யும் பொன் செய்யும் மருந்துங்கிறாங்க. என்ன அதுக்கு மீனிங்? கூட்டோட இருந்துக்கோ, இங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கோங்கிறாங்க. இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கோங்க. என்னதான் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒட்டுறதுதான் நம்மளுக்கு ஒட்டும். இதெல்லாம் சொன்னது யாருங்க சார்? நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் தான் சார். அதான் சார் நம்மளுக்கு பிரச்சனையே. சரி, இப்ப நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், திங்க் பிக் ட்ரீம் பிக். ஸோ உள்ளுதெல்லாம் உயர்வுகள் மற்றது தள்ளினும் இதெல்லாம் எழுதுன ஆத்தர் யாருங்க? கீழே அவங்களோட ஆத்தர் நேம் இருக்குங்களா? ஏபிஜே இருக்குங்களா, ஐயா திருவள்ளுவர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த டைலாக்ஸ் பின்னாடிலாம் யார் இருக்காங்க? என்ன ஓடி ஓடி உழைச்சாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும்.
இதெல்லாம் யார் அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னாடி ஒன்று சொன்னல, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டே வாழ்றீங்க. அவங்களோட ஒரு நினைச்ச விஷயத்தை அடைய முடியாம சாக்ரிஃபைஸ்லயே இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இதுதான் உண்மை போல, நம்ம என்னதான் நமக்கு பண்ணாலும் இதெல்லாம் கிடைக்க போறது இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம முழுக்க அந்த கம்யூனிட்டியில அதுக்கு வந்து வெளியே வரணும். ஓகேங்களா? ஸோ வெளியே வரணும் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழியா தான் ஒரு அடுத்த நம்ம வச்சுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியுமா எல்லாத்துக்கும்? சார் ஒரு 100 ரூபா அச்சீவ் பண்ணா ஒரு பாதை வேணும்ல. அந்த பாதையை தெளிவா தெரிஞ்சா நம்ம இலக்குல போய் நம்ம அடையணுமா அடைய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். அப்போ அந்த பிளான்ல கிளாரிட்டி இருக்கா உங்களுக்குங்க? அச்சீவ் ஆயிட்டு எனக்கு கிளாரிட்டி பண்ண போறீங்க பாத்தீங்களா? சிம்பிளா வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி ஏன் சைடுல கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். பாக்கலாங்களா?